உலக சினிமாக்கள் பல இருக்குது. ஸோ, அது எல்லாத்தையும் நம்மளால இங்கிலீஷ்ல பார்த்துட்டு இருக்க முடியாது. எல்லாராலயும் பார்க்கவும் முடியாது. அவங்களுக்காக தான் இந்த தமிழ் டப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்தது. அது வந்து பழைய திரைப்படங்களையும் எடுத்து தமிழ்ல டப் பண்றாங்க. அண்ட் புதிதாக வரக்கூடிய படங்கள் எல்லாமே இப்போ தமிழ் டப்போடயே சேர்ந்து தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ, நம்மளுடைய கம்யூனிட்டி அந்த லெவலுக்கு வளர்ந்துருச்சு. அது நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் தமிழ்ல பழைய படங்களும் வருது. அந்த பழைய படங்கள்ல தமிழ் டப் பண்ணி வர்றதுக்கான ஒரு ஒரு அப்டேட் குடுக்கக்கூடிய ஒரு சீரிஸா தான் இந்த சீரிஸ் ஆரம்பிச்சிருந்தோம். நியூ தமிழ் டப் அண்ட் இப்படி ஒரு சீரிஸ் இருக்குது நம்ம சேனல்ல நிறைய பேத்துக்கு தெரியாது. இது ரொம்ப நாளுக்கு முன்னாலேருந்தே இருந்தது. பட் இப்போ கொஞ்ச நாளா கிடப்பில போட்டோம். பட் திருப்பி இத எடுத்துட்டு வருவோம். ஸோ இந்த சீரிஸோட ஒரு மோட்டோ என்னன்னா, சில திரைப்படங்கள் வந்து தமிழ் டப்ல இருந்தாலும் அது வந்து ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமாங்கிற அந்த டவுட்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே கிளியர் பண்ணி அந்த படத்தோட கதை சுருக்கங்களோடைய தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு சீரிஸ் தான் இந்த நியூ தமிழ் டப். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ அண்ட் வெல்கம் பேக் ஆர்எக்ஸ் ஃபோர்ஸ். நான் உங்க ரெக்ஸ்லி. ஸோ வளவளன்னு பேசாம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். இந்த சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ அப்படிங்கிற இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்போட அவைலபிளாக இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டியோடைய படத்தை பண்ணியிருப்பாங்க. ஈவன் தமிழ் டப்பும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு பனி பிரதேசத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஒரு 1990ஸ்க்கு முன்னாடி உண்மையிலே மாட்டிக்கிட்டாங்க. அந்த சம்பவத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அதாவது ஏர்பிளேனில் போய் கொண்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட் அவ்வளோ ரியலிஸ்டிக்காகவும் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அந்த ஆக்சிடென்ட்டால் அங்கே வந்து விழுற அந்த ஏர்க்ராஃப்டை தேடி போகிற பணியாளர்களும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடினாலும் இவங்களா கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த மிஷினை இது பண்ணிடுறாங்க. அவங்க இறந்ததாக அறிவித்து முடிச்சிடுறாங்க. ஸோ அந்த காலத்தில் இருந்த டெக்னாலஜி படியே இவங்களை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 72 நாட்களுக்கு அந்த பனிப்பிரதேசத்தில் இருந்து எத்தனை பேர் திருப்பி உயிரோட தப்பிச்சு வந்தாங்கங்கிறத செம்ம சர்வைவல் த்ரில்லிங்காக எடுத்துருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இந்த படம் சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ. கண்டிப்பாக ஸ்லோ பேஸ்டு மூவிஸ் பிடிக்கும்னு சொல்கிறவங்க இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். கொஞ்சம் பரபரப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் எந்த லெவலுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த படம் கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக தான், கொஞ்சம் இல்லை கொஞ்சம் அதிகமாகவே ஸ்லோவாக தான் போகும். ரொம்ப விறுவிறுப்பான அடுத்தடுத்து கட்டத்துக்கு நகரக்கூடிய சீக்வன்ஸ் வந்து அவ்வளோ லென்த்தாலாம் வராது. பட் சில சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே த்ரில்லாக எடுத்திருந்தாங்க. அதாவது ஏன்னா இந்த மாதிரியான படங்கள்லாம் ஸ்லோவாக போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு விஷயம் படபடன்னு நடக்க ஆரம்பிக்கும். அப்படிங்கிறப்போ அந்த த்ரில் எஃபெக்ட்ஸும் அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸும் இந்த படத்தில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒர்க்காக இருக்குது. அதாவது ஒரு நார்மலாக சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்போ தான் பெரிய சைஸில் ஒரு ஆப்பு வரும். அந்த மாதிரி வர ஆப்பு வைக்கிற சீன்லாம் நல்லா பரபரப்பாக டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு நல்லா எடுத்திருந்தாங்க. பட் கதைக்களமாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த படம் 2.5 மணி நேரத்துக்கு ஓடுது. அதில் வந்து 1/2 மணி நேரம் கிரெடிட்ஸ்க்கே ஒதுக்கிட்டாங்க. ஸோ இந்த படத்துடைய கதை பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் தான். அதில் திருப்பி அவங்க ரெஸ்க்யூ பண்ணுறது ஒரு 10 நிமிஷம் வந்துடும். அவங்க எப்படி போய் ஃபஸ்ட்டு அந்த அசம்பிளே அங்கே ஆக்சிடென்ட் ஆகுறதுங்கிறத முதல் 20 நிமிஷத்துக்கு காமிச்சிருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக அந்த பனி பிரதேசத்துக்குள்ளே அவங்க எப்படி சர்வைவ் பண்ணுறாங்கங்கிறது தான் படம் ஃபுல்லாக காமிப்பாங்க. அந்த 1.5 மணி நேரத்துக்கான அந்த ஃபுட்டேஜுக்காக தான் இந்த படம் இன்னும் பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சிடென்ட் எப்படி ஆகுதுங்கிறதுக்கான ஒரு விஷுவலாக காமிச்சிருப்பாங்க. அந்த விதம் வந்து செம்ம ஸ்டன்னிங்காக இருந்தது. பார்க்கும்போது அந்த கால் உடையிற சீன் அதில் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் இருந்தாலும் ரொம்பவே மனசை பாதிக்கிற மாதிரி, அப்பா ஐயோ என்னங்க இப்படி ஆகுதுங்கிற மாதிரியான சீக்வன்ஸ் எடுத்திருந்தாங்க. அண்ட் அந்த பனி பிரதேசம், அந்த பனி மலை எல்லாத்தையும் லாங் ஷாட்டில் காமிச்சிருப்பாங்க. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவ்வளோ செம்மையாக இருந்தது. கேமரா ஒர்க்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் எனக்கு சில விஷயம் முகம் சுளிக்கிற மாதிரியான விஷயம் இருந்தது. ஸோ இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த ஒரு தவறான சீன்ஸும் இல்லை. பட் கொஞ்சம் அருவருப்பான சீக்வன்ஸ் சில இதெல்லாம் இருந்தது. நானே ஓட்டிட்டேன். அந்த லெவலுக்கு இருந்துச்சு. ஏன்னா 71 நாளுக்கு அவங்க உயிர் வாழணும். சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பாடு புளிப்பூச்சி கூட இல்லாத ஒரு இடம், ஃபுல் மைனஸில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரில் 71 நாள் அவங்க வாழ்ந்திருக்காங்கன்னா அவங்க எதை சாப்பிட்ருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ நான் ஸ்பாயில் பண்ணுறவங்கள பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. போய் ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே ஒரு நல்ல தரமான படம் தான். ஃபேமிலியோட பார்க்கலாம். பட் கொஞ்சம் ஒரு முகம் சுளிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கும். அது வேணாம் தெரிஞ்சிக்க வேணாம்னு நினைக்கிறவங்க இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு போயிடலாம். பட் பரவாயில்ல சொல்லி கேட்போம். வேறு எதாவது எசக்கு பசக்க வந்துட போகுதுன்னு நினச்சிங்கன்னா, அதாவது அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனவங்களுடைய உடல் கறி, மனித கறியை எடுத்து சாப்பிடுவாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. அப்படி சாப்பிட்டா தான் அவங்களோட உயிர் வாழ முடியுங்கிறதுக்காக அதை சாப்பிடுவாங்க. நிறைய பேர் வந்து அது பாவம்னு நினச்சாலும் போக போக பசி அவங்களையே ஒரு பைத்தியக்கார மாதிரி மாற்றிடும். அவங்களே அதை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் உண்மையான சம்பவம் நினைக்கும்போது எப்படி யோசிச்சு கூட பார்க்க முடியல. இந்த படத்தோடைய டப்பிங் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. தமிழ் டப்பில் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலே ஒரு நல்ல படம் தான். டைம் பாஸ்க்கு ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம்.